சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், அவன் லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணி போறான். லெஃப்டா? லெஃப்ட். என்னாச்சு? இப்ப அவன் சிக்னல் எங்க காட்டுது? மேடம், சிக்னல் தாண்டாம ஒரே இடத்துல இருக்கு மேடம். அப்படியா? ஆமா மேடம், நீங்க நிக்கிற இடத்துல தான் அவனும் இருக்கான். சிக்னல் மூவ் ஆகல. நீங்க இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க, ரிங் சத்தம் கேக்கும். சரி, ஒரு நிமிஷம். ஐயா, இந்த செல்ல உங்க கையில யார் கொடுத்தாங்க? அவன் தப்பிக்க கூடாது. அவன் தப்பிக்கவே கூடாது. அவன் இங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். ஐயோ, அவன் எங்க போனான்னு தெரியல. சின்னைய வர தனியா டிஜிபி ஆபீஸ்ல இருக்காரு. உடனே போய் ஆகணும். ஏட்டியா, என்னாச்சு ஏட்டியா? திருப்தியா போயிட்டு வந்தேன். என்ன ஏட்டியா சொல்றீங்க? இதைத்தானே சொல்றீங்க? ஐயோ, என்ன ஏட்டியா நீங்க ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரமா? நான் அதை பத்தி கேட்டுக்கிருக்கேன், நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? தம்பி, கோச்சுக்கிறாதீங்க தம்பி. டிஜிபி மீட்டிங்ல இருக்காரு, அதனால மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்ககிட்ட போன் பண்ணி கேட்டேன். 10 நிமிஷத்துல வந்துடும் சொன்னாங்க. சின்னையாவா பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க தம்பி. இந்த வரைஞ்ச மீசியோட மொழியே சரியில்லையே. நம்ம ஈசு நிஜமாவே ராஜினாமா லெட்டரை தான் கொடுக்க வந்தாளான்னு தெரியலையே. சரி, நான் ஈஸ்வரிய நேரா பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டு வந்துடவா? தம்பி, அப்படியெல்லாம் போக முடியாது தம்பி. எல்லாத்துக்கும் புரோட்டோகால் இருக்கு. யார் காதுல பூ சுத்துறீங்க? புரோட்டாக்கு ஏது காலு? கண்டபடி பயத்துல வளராதீங்க, நானே போய் பாக்குறேன். தம்பி, ஐயோ, இந்த மக்கு பிளாஸ்டருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே. உள்ளலாம் போக கூடாது. ஹலோ, நான் தீக்குச்சிங்க. என் பாஸுக்கு சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன். என்னது? உன் பாஸுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ எந்த கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவன்? பாசே, என்ன உள்ள விட மாட்டாங்க பாரு. ஏட்டியா, நம்ம ஈஸ்வரிக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அதனால அவனை உள்ள விட சொல்லுங்க.
கான்ஸ்டபிள் 307 ஆ? நம்ம ஏசிக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், அவனை விடுங்க. ஓகே சார். வாடா வாடா நீ வாடா. மா செம்ம வீட்டு பாஸ். வா தம்பி, மேடத்துக்கு மட்டும் லஞ்ச் வந்திருக்கா இல்ல ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் லஞ்ச் வந்திருக்கா? ஆசைத ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. ஆ. இது எனக்கும் ஈஸ்வரிக்கும் மட்டும்தான். என்னது 2 பேருக்கு மட்டுமா? 2 பேருக்கு மட்டும்தான். இங்க பாருங்க, நாங்கெல்லாம் வளர்ற பிள்ளைங்க, அப்படி கண்ணு வைக்காதீங்க. பாஸ், நீ கேட்ட அத்தனை ஐட்டம் இதுல இருக்கு பாஸ். ஆ? சரிடா சரிடா திக்குச்சி. ஏட்டையா இங்க பாருங்க, சாப்பாட்டு நேரத்தை தாண்டி போய்க்கு இருக்கு. எனக்கும் பசி வயித்த கிள்ள ஆரம்பிச்சிருச்சு, ஈசுக்கும் பசிக்கும்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈசு லெட்டர் கொடுத்துருச்சான்னு பாருங்க. இல்லனா சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையா உட்காந்து அப்புறமா லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. தம்பி, மேடம் டிஜிபி ரூம்ல இருக்காங்க. சும்மா சும்மா டிஜிபி ரூமுக்கெல்லாம் போக முடியாது. நான் போனா என் சீட்டு கிழிஞ்சிரும். கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, மேடம் வந்துருவாங்க. இதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன என்ன அவங்க வர வேணாமா? கொஞ்சம் பொறுங்க தம்பி, பொறுங்க. என்ன கட்டப்பமோ வாங்க மேடம். வாசனை தூக்குது. யாருக்கு விருந்து சாப்பாடு வந்திருக்கு? மேடம், நம்ம ஏசி மேடத்துக்கு தான் லஞ்ச் வந்திருக்கு. அப்படியா? ஆமாமா, சாரு மேடத்தோட ஹஸ்பண்ட். அப்படியா? வணக்கம் சார். ம். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என் புருஷனும் தான் இருக்காரு. தயிர் சாதமும் வடுமாங்காவும் ஒரு டப்பால போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. ஏசி மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரி மேடம் சரி மேடம், என்ன ரொம்ப புகழ்றாங்கல்லடா. தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன், இந்த கேரியரை கொண்டு போய் அந்த பக்கம் மறைச்சு வைங்க. கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. மேடம் வந்தா என்னைய திட்டுவாங்க. ஏட்டையா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஈஸ்வரியை கூப்பிடுங்க, எனக்கு பசிக்குது பயங்கரமா. ஐயோ, மேடம் வேற வரல. இவர் மேடத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு, நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றது தெரியல. சரி இருங்க, நான் மேடத்தை பார்த்து கேட்டுட்டு வந்துடுறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா போய் கேட்டு வாங்க போங்க. என்னடா தீக்குச்சி, சும்மா சொல்லக்கூடாதுடா, வாசனை தூக்குது. ஆமா, நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையும் ஒன்னோட வாங்கிட்டு வந்துட்டல. ஆமா பாஸ், சிக்கன் லெக், மட்டன் பிரியாணி, மூளை வறுவல், நண்டு வறுவல், அவிச்சு முட்டை, மீன். சரி 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 சரி, போதும் 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 போதும். நீ என்ன பண்ற, கேரியரை ஓபன் பண்ணி டேபிள்ல எடுத்து வை. உன் அண்ணி வந்ததும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். சரி பாஸ். பாஸ், என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா. பாஸ், உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. நீ விடுற எச்சில இந்த டிஜிபி ஆபீஸ் முழுகிடும் போல. அந்த அளவுக்கு இருக்கு. ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் சாப்பிடு, தப்பு இல்ல.